பவுல் சொல்லுகிறார், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே நான் பிரசங்கிக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க இயேசுவை. எந்த இயேசுவை? வடை தர்ற இயேசுவை, அப்பளம் தர்ற இயேசு, பர்சு பெருசாயிருமா அந்த இயேசு. நீ ஜெபம் பண்ணு, பர்சு பெருசாயிரும். குண்டா இருக்கியா? இப்போ நீங்க வீட்டுல போய் பாருங்க, கோயில் கோமாளின்னு ஒரு நாடகம் வரும். அதுல அவ்வளவு அழகா அதுல சொல்லி, கோயில் கோமாளி யூடியூப்ல அடிச்சா வரும். அதுல ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும் போது பரிசு பெருசாயிரு. ஒருத்தர் குண்டை வந்து நிப்பான், வெயிட் மிஷின், அதோட ஜெபம் பண்ணுவாரு, வெயிட் அப்படியே இறங்கும். வெயிட் இறங்குற இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு கூட்டம், பிரசங்கிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. பரிசு பெருசாகுது. பரிசு என்னாது? பெருசா. நீங்க யோசிச்சு பாருங்க, ஏன் பரிசு பெருசா இருக்கிற பரிசு திடீர்னு பெருசாகணும்னா ஆண்டவர் எங்கேயாவது ஆட்டை போட்டு எனக்கு என்ன பண்ணணும்? தரணும். இல்ல அவரு மேல ஒரு கல்ல நோட்டு மிஷின் என்ன பண்ணிருக்கணும்? ரெண்டுல ஒண்ணுதான் அவர் என்ன பண்ண முடியும்? இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள், தினசு ஒவ்வொரு இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் எந்த இயேசு உங்களுக்கு, அவர் எந்த இயேசு உங்களுக்கு மேய்ப்பனா மாற முடியும், நீங்க ஆடா மாற முடியும்னா எல்லாரும் சொல்லுங்க, என் பாவத்தை மன்னித்த இயேசு, எனக்காக மரித்த இயேசு, எனக்காக உயிர்த்தெழுந்த இயேசு, எனக்காக மீண்டும் வரப்போகிற இயேசு.